கொண்டாடுவோம், அவர் திருபலியில் ஒன்றாகுவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருபலியில் ஒன்றாகுவோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருபலியில் ஒன்றாகுவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருபலியில் ஒன்றாகுவோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியே அவர் நினைவாய் கொண்டாடி அன்பின் பொருளுணர்வோம். அவர் ஆற்றிய திருப்பலியே அவர் நினைவாய் கொண்டாடி அவர் திரு ரத்த உறவில் நாம் சோதரராவோம். அவர் திரு ரத்த உறவில் நாம் சோதரராவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருபலியில் ஒன்றாகுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களில் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் வேண்டுமென்று சொல்லி மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through the Jaya Plus Shrine Web TV as well as other social media. And in a special way, for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same through this live telecast. தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, இத்திருச்சபை அனைத்திற்கும் ஊற்றாக இருந்து நீர் எங்களுக்கு தரும் வல்லமையையும் ஆற்றலையும் நினைத்து நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். உமது பேரன்பால் ஈர்க்க பெற்றுள்ள நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் உமக்கு சாட்சியம் பகர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும். பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். அனைவரோடும் நட்புடன் பழகு. ஆனால் 1000 ஒருவரே உனக்கு ஆலோசகராய் இருக்கட்டும். ஆராய்ந்து நட்புகள். நண்பரையும் விரைவில் நம்பிவிடாதே. தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உனக்கு இழிவை கொண்டு வருவார்கள். உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். நீ நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பர்களாய் இருப்பார்கள். உன் பணியாளர்களை ஆட்டிப்படைப்பார்கள். நீ தாழ்ந்து விட்டால் உனக்கு எதிராய் அவர்கள் மாறுவார்கள். உன் முகத்தில் விழிக்க மாட்டார்கள். உன் பகைவர்களிடமிருந்து விலகி நில். உன் நண்பர்களிடம் எச்சரிக்கையாய் இரு. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. அவர்களது தகைமைக்கு அளவுகோல் இல்லை. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே முறையான நட்பு பேணுவோர். அவர்களை அடுத்தவர்களும் அவர்களைப் போலவே இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 119 பதிலுரை பாடல் பல்லவி. உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை
கற்பித்தருளும். உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சியுறுகின்றேன். உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் நெறியில் என்னை நடத்தும். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் நெறியில் என்னை நடத்தும். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போக மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உன் மீது நம்பிக்கை கொண்டு இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் வெள்ளை கயரை கட்டி அவரை அதாள பாதாளத்தில் தள்ளிவிட நினைக்கிறீர்கள். இயேசு யூதேயா நாட்டுக்கும் பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் சென்றார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை சோதிக்க கணவன் தன் மனைவியை விலக்கிவிடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டது என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனைவிக்கு
பிரிவு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிட வேண்டும் என்று அனுமதித்துள்ளார் என்று கூறினார்கள். இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இந்த கட்டளையை எழுதி வைத்தார். அவர் உங்களிடம் கண்டது என்ன? கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்கள் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். அன்புமிக்க ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்று சொல்வதின் அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் பல வகையான உறவுகள் கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறவுகள் பலவிதம், அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்று பார்க்கிறோம். குடும்ப உறவு, அப்பா அம்மா பிள்ளைகள் என்று சொல்லி வாழும் அந்த சூழ்நிலையை குடும்ப உறவு என்று சொல்லுகிறோம். தாம்பத்திய உறவு, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை தாம்பத்திய உறவு என்று அழைக்கிறோம். நட்புறவு, நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கும் நண்பர்களின் உதவியுடன் அவர்களுடைய ஆசியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பது நட்புறவு என்று அழைக்கிறோம். இங்கே இன்று இந்த இறை வார்த்தைகள் இன்று தாம்பத்திய உறவை பற்றியும் நட்புறவை பற்றியும் கூறுவதை நாம் பார்க்கிறோம். இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்க கேட்டோம். இதை நிறைய முறை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறோம். இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். மேத்தமெட்டிக்ஸ் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். கணக்கில் 1 + 1 = 2 அப்படின்னு தான் நம்ம வாசிச்சிருக்கோம். அதைத்தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கே கடவுளின் கணக்கில், கிறிஸ்துவ திருமணத்தின் கணக்கில் 1 + 1 = 1 என்று சொல்லுகிறோம். இன்றைய இறைவார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த இருவர் அல்ல, ஒரே உடல் என்பது எப்படி சாத்தியமாகிறது? இது உண்மையா? இப்படித்தான் நம்ம வாழ்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, உண்மை நமக்கு வெளிப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். நான் ஒரு பங்கு சாமியாராக இருந்தேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு பிறகு ஒரு சகோதரர் இன்றைக்கு ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டை மந்திரிச்சிட்டு வாங்க ஃபாதர்னு சொன்னார். சரின்னு அந்த வீட்டிற்கு மாலை மந்திரிக்க சென்றேன். அந்த வீட்டில் சென்று ஜெபித்து அந்த வீட்டையும் வீட்டில் இருப்பவர்களையும் மன்றித்து விட்டு கிளம்ப நினைத்தேன். அப்போ அவர் சொன்னார், முறையாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சாமி, அதனால் ஏதாவது குடிச்சிட்டு போங்க என்று சொன்னார். காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டார். நான் மாலை நேரமாக இருந்ததால் டீ கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சத்தமாக வீட்டுக்குள்ளே இருந்த அவர் மனைவியை பார்த்து சொன்னார், அம்மா 3 டீ போட்டுட்டு வா, 2 டீயில் சர்க்கரை இல்லாமல் 1 டீயில் சர்க்கரை போட்டு கொண்டு வா அப்படின்னாரு. நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அவரை பார்த்து சொன்னேன், சார் அப்போ டயபெட்டிக்ஸ் இல்லை, சர்க்கரை நோய் எனக்கு இல்லை, இப்போ இருக்குது, அப்போ இல்லை. அதனால் அவரை பார்த்து சொன்னேன், சார் எனக்கு சர்க்கரை நோயெல்லாம் இல்லை, நீங்கள் சர்க்கரை இல்லாமல் டீ கொண்டு வர சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சர்க்கரை உள்ள டீ உங்களுக்கு தான் ஃபாதர், சர்க்கரை இல்லாத 2 டீயும் எனக்கும் என் வீட்டுக்கார அம்மாவுக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இது என்ன குடும்பமா, சுகர் ஃபேக்ட்ரியா, உங்கள் எல்லாருக்குமே சுகர் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எங்கள் 2 பேருக்கும் சுகர் இல்லை, எனக்கு மட்டும்தான் சுகர், நான் தான் டயபெட்டிக், எங்கள் வீட்டுக்காரம்மா நல்லா தான் இருக்கிறாங்க, அப்புறம் அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி நேற்று இல்லை ஃபாதர், கடந்த 9 வருஷமாக
அவங்களும் என்னையோடு சேர்ந்து சுகர் எடுக்கிறதில்ல, பதார்த்தத்தில் இனிப்பு சேர்ப்பதில்லை. என்னைக்கு முறையாக டாக்டர் என்னை செக் பண்ணி, சார் உங்களுக்கு 62 வயசாயிருச்சு, நீங்கள் டயபெட்டிக்காக மாறிட்டீங்க, சர்க்கரை நோய் இருக்குது, இனிமேல் உணவு பதார்த்தத்தில் சர்க்கரையை சேர்க்காதீங்கன்னு என்னைக்கு சொன்னாரோ 9 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்னையிலிருந்து இந்த சாதாரணமாக நார்மலாக இருக்கும் என் மனைவியும் என்னோடு சேர்ந்து சர்க்கரையை பயன்படுத்துவதில்லைன்னு சொன்னார். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, 9 ஆண்டுகளாக கணவனுக்காக சர்க்கரையை தனது உணவு பதார்த்தத்தில் தவிர்க்கும் அந்த மனைவி எதை உணர்த்துகிறார் என்று சொன்னார். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்பதை பார்க்கிறோம். கிபி 2ஆம் நூற்றாண்டு ஆரிஜின் என்ற திருமறை தந்தையரை பற்றி வாசிக்கிறோம். அந்த ஆரிஜின் சொல்லுவார், இந்த திருமணம் என்பது வேத புத்தகத்திலே பழைய ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கும் சொல் கிதுசைன், அதான் எபிரேய சொல். திருமணம் என்பதற்கு, மேரேஜ் என்பதற்கு எபிரேய சொல் கிதுசைன். புனித ஆரிஜின் சொல்லுவார், கிதுசைன் என்று சொன்னால் சாங்டிஃபிகேஷன் என்ற அர்த்தம், கிதுசைன் என்று சொன்னால் ஹோலி என்ற அர்த்தம், கிதுசைன் திருமணம் என்று சொன்னால் புனிதமானதுன்னு அர்த்தம் என்று சொல்லுகிறார். நாம் திருமண உடன்படிக்கையிலே உறவிலே அன்பை காணலாம், நாம் திருமண உடன்படிக்கையிலே உறவிலே பண்பை காணலாம், நாம் திருமண உடன்படிக்கையின் உறவிலே பாசத்தை காணலாம், நாம் திருமண உடன்படிக்கையின் உறவிலே வாழ்விலே இரக்கத்தை காணலாம், நாம் திருமண உடன்படிக்கை என்னும் உறவிலே வாழ்விலே மன்னிப்பையும் மாண்பையும் காணலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளை, இன்று இறை வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், திருமணத்தில் நாம் காண வேண்டியது புனிதம், புனிதத்தை காண வேண்டும். திருமணம் என்றாலே புனிதம் என்று அர்த்தம். இவனை இவளுக்கு மனமுடித்து வைத்தார் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இவரை இவருக்கு அவர் புனிதராக கொடுத்திருக்கிறார் என்பதை உணர வேண்டும். திருமண வாழ்வு, திருமண உறவு புனிதமானது என்பதை பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த புனிதமானது என்றால் என்ன? ஆரிஜின் சொல்லுவார், திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் 4 கால்கள் இருந்தாலும் 2 கால்களாக ஒரே திசையை நோக்கி பயணம் செய்வது புனிதமானது. அவர்கள் இருவருக்கும் 4 கைகள் இருந்தாலும் 2 கைகளாக ஒரே செயலை செய்வது புனிதமானது. அவர்கள் இருவருக்கும் 4 கண்கள் இருந்தாலும் 2 கண்களாக ஒரே திசையை நோக்கி பார்ப்பது, உன்னிப்பாக கவனிப்பது புனிதம் என்பதாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக கணவனுக்கும் மனைவிக்கும் 2 இதயங்கள் இருந்தாலும் ஒரே இதயமாக அவர்கள் ஒருவர் மற்றவருக்காக, நம்ம லாங்குவேஜில் ஒருவர் மற்றவருக்காக ஃபீல் பண்ணுவது, ஒருவர் மற்றவருக்காக உணர்வது என்பது புனிதமாகும் என்று புனித ஆரிஜின் சொல்கிறார். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, ஆகவே நாம் பார்க்கிறோம் இன்றைய முதல் வாசகத்தில் இந்த உறவு, நட்பு என்பது 4 வகைப்படுகிறது. முதலாவதாக பலவீனமுள்ள நட்பு உறவை நம் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இந்த பலவீனம் கொண்ட உறவிலே, நட்பிலே நாம் பலவீனர்களாக மாறும் பொழுது நம்மை தாங்குவதற்கு யாரும் இல்லை என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, இந்த நட்பு உறவிலே நாம் பகைமையை உருவாக்குபவர்களை சந்திக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்மளோட கூட சேர்ந்து பழகி வாழ்ந்து பகிர்ந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்மை காட்டி கொடுக்கும் நண்பர்களையும் உறவுகளையும் நினைத்து இன்னைக்கு அன்னை ஆரோக்கிய தாயின் முன்னால் மனவிட்டு அழுது நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். மூன்றாவதாக, விருந்துண்ணும் நட்பு உறவுகளை பார்க்கிறோம். விருந்து, மருந்து, மகிழ்ச்சி, இன்பம், நம்முடைய வாழ்க்கையில் வளமை, இதையெல்லாம் இருக்கும் பொழுது நம்மோடு சேர்ந்து வாழ்பவர்கள், நம்மோடு இருந்தவர்கள், நம்மை சப்போர்ட் செய்தவர்கள், நமக்காக எல்லாம் என்று சொன்னவர்கள் நாம் கஷ்டப்படும் பொழுது நம்மை விட்டு விலகி போகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நான்காவதாக, இன்றைய முதல் வாசகம் ஞான நூல் ஆசிரியர் சொல்லுகிறார், நாம் நம்பிக்கை உள்ள உறவுகளையும் நட்புகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக பெற்றுக்கொள்கிறோம். இதற்காகத்தான் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இன்று அழைக்கப்படுகிறோம். நீங்களும் நானும் நம்பிக்கை உள்ள
நட்பு கொள்பவர்களாக, உறவு கொள்பவர்களாக, நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். அந்த நம்பிக்கையாளர்கள் கடவுள் நமக்கு கொடுத்த கொடை. உங்கள் அருகிலே, உங்களுக்கு முன்னும் பின்னும் அருகிலும் வாழ்ந்து உங்களை தாங்கும் அந்த நம்பிக்கைக்குரிய நல்ல நண்பர்கள் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் மாபெரும் பொக்கிஷம். ஆகவே தான் சாக்ரட்டிஸ் சொல்வார், நல்ல நண்பர்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய இன்பம். இதை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்வார். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய நல்லவர்களை பெற்றவர்களாக நாம் வாழ்வதற்காக ஜெபிப்போம். நாமும் மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டிய வரத்திற்காக ஜெபிப்போம். 2 குணநலங்கள். முதலாவதாக, நம்பிக்கைக்குரியவர்கள் உடல் நலம் தரும் மருந்தை போன்று நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொடையாக கொடுத்திருக்கிறார் என்று இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. இரண்டாவதாக, நம்பிக்கைக்குரியவர்களை கடவுள் மீது அச்சம் கொண்டு, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு, கடவுளை பற்றி கொண்டு வாழும் நம்மால் கண்டிப்பாக அடையாளம் காண முடியும் என்று வேதம் சொல்கிறது. எனவே அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, நம்மையே அர்ப்பணிப்போம். உறவு வாழ்விலும் நட்பு வாழ்விலும் நம்பிக்கைக்குரியவர்களாக கடவுளுக்கும் நம்மை சார்ந்தோருக்கும் வாழ கற்றுக்கொள்வோம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தருவது கடவுளன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ. பலியும் தீடமும் இயேசுவன்றோ, பலியும் தீடமும் இயேசுவன்றோ. பலியிடும் குருவும் அவரன்றோ. காணிக்கை தருவது கடவுளன்றோ, கரங்களில் தவழ்வது கருணையன்றோ. அன்புக்குரியவர்களே, உங்களுடைய என்னுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம் திருமுன் இந்த புனித நாளிலே கொண்டு வந்திருக்கும் காணிக்கைகளை கருணையுடன் கண்ணோக்கி அருளும். இதனால் நாங்கள் உம்மால் புனிதமாக்க பெற்று உமக்கு வந்த காணிக்கை பொருளாக எங்களையே அர்ப்பணிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பகுதியும் நீதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றாக இணைந்து என்றென்றும் பாடுவதாவது வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், குருமரபினர், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவர்தம் கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திரு மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேற, எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குறைகளையும் கரைகளையும் கண்ணோக்காமல் உமது திரு அவையின் அமைதியை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தே நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே சிந்தையெல்லாம் நொந்தழுதே சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உன்னை அழைத்தே நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே சிந்தையெல்லாம் நொந்தழுதே சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உன்னை அழைத்தே நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்ப முகிலேசு என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்ப முகிலேசு என்னாலும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே கண்ணின் மணி போல காத்திடுவோனே உன் அன்பு ஒன்றி நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தே நீ வா வா. நன்றியுடன் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துனுடைய மீட்பின் பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அனுமதித்தீரே. இதனால் நாங்கள் என்றும் உமக்கு பயனுள்ள ஊழியர்களாக எங்களையே அர்ப்பணிக்க எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்திட அன்னையின் வழியிலே நடந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களை எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறுகிற போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his beloved mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
எல்லாம் உமக்காக. இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உம் புகழ் அதிமிகு மகிமைக்கு எல்லாம் உமக்காக. இயேசுவின் தூய இருதய